சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பழகிக்கலாம். ஐயோ தொல்ல தாங்கவில்லை, என் மனசு ரொம்ப வெல்ல, நானே கொடுக்குற கொல்ல, அதனால நாலு நாளா தூங்கவில்லை. நீ லண்டன்லே நான் மதுரை புட்டு சேர்ந்து நான் விடுவோம் மலவு ராக்கிட்டு அடியல் பார்த்துட்டு நீ என்ன தொட்டு ஆடிய தாண்டி காத்து பாக்கிட்டு ஒரு ஜல்லி தொட்டு போல தெரியாது, நீ யாருன்னு தெரியாது, பரவாயில்லை. தேவையில்லவா வரலாறு, என்னை லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பழகிக்கலாம். சொன்னா கூட ஒத்துப்பாரு உதவின்னு கேட்டாக்கா அபார்ட் பண்ணாரு பைசா
students. Next story. Seagull was a sunny day. The seagull was looking for water, searching for a long time. Allah saw a tall pot, very little water. Tried to drink, but could not reach the water. Started thinking, unknown idea. Saw some stones nearby. Collect them, grab them into the pot. Water came up, poured on the water, and flew away happily. Mother, there is a way, there is a way. Thank you, student. அம்மா அங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இளையம் தோரை போட்டு ஈரை தூர ஓட்டு உன்னை போலாம் ஊழியாமல் உள்ள என உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயா விட்டு சொல்க ஒற்றுமையன்பு பலமா போதும் ஜெய நலமா அப்பன் சொன்ன மொழியா அத்தே எனக்கு வழியா 1 2 button you 3 4 shut the door fly 6 pick up the 6 7 8 never stay 9 10 big head. Thank you, student. அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இருந்தா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். கொஞ்சம் கிளாப் பண்ணலாம் உற்சாகப்படுத்துங்க.
தெரியலையான்னு உன் மனசு மூலியமா கை மூலியமா தெரிவிக்க முடியும். குழந்தைங்க பண்ற கஷ்டம் புரியலீங்களா? குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல உங்களுக்கு? கத்தி ஆரவரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேரண்ட் பெற்றோர்களே, மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்களே.
You're my pumpkin, pumpkin, hello honey bunny. I'm your dumpling, dumpling, hello honey bunny. Feeling something, something, hello honey bunny, toko toko. You're my pumpkin, pumpkin, hello honey bunny. I'm your dumpling, dumpling, hello honey bunny. Feeling something, something, hello honey bunny, toko toko. How many times lately love had given me missed calls? What to tell you, lazy like no battery at all. Idhar udhar heart bouncing like a ping pong ball. Ring, 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 hello honey bunny. Feeling something, something, hello honey bunny. You're my pumpkin, pumpkin, hello honey bunny, toko toko. Stupid mellow, that is what I thought. Making people fall in love, no other word for what. Got to know him better when you entered the plot. Thanks to his idea, you're my honey bunny. I'm your pumpkin pia, you're my honey bunny. Konde drink, drink, gia, you're my honey bunny, toko toko. I'm your pumpkin, pumpkin, hello honey bunny. Hello. Dumpling, dumpling, hello honey bunny. Hello. Something, hello honey bunny, toko toko. Ring, 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 hello honey bunny. Hello. Feeling something, something, hello honey bunny. Hello. You're my pumpkin, pumpkin, hello honey bunny, toko toko. ஐந்தின் கீழ் 15 குற்றச்சாட்டப்பட்டவர் நீர் 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 நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்கின்ற நீர் மக்களின் அனைத்து தேவைகளுக்கும் முக்கியமான ஒன்று. ஆனால் இன்று பணத்திற்காக பாட்டாலில் அடித்து விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. இதனால் இது அசுத்தமாக மாறிவிட்டது. இதனால் காலரா, விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் மக்களிற்கு ஏற்படுகிறது. மனித உயிர்களை குடிக்கும் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? மேகத்திலிருந்து சிறு சிறு துளியாக மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் நின்றேன். பின் ஆறு கணங்கள்
மிகப்பெரிய அலையாக மாறி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு விடுகிறது. இப்போது மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று மழுப்புகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்த நான் படைக்கப்பட்டேன், ஆனால் அசுத்தமாகும் என்னை சுத்தப்படுத்தும் வேண்டும் என்று ஒருவரும் நினைப்பதில்லை. நான் சுயமேகமாக நிலநடுக்கம் தான் காரணம். ஆகவே இந்த வழக்கில் நிலத்தை விசாரிக்கும் அவரே மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் மனிதர்களையும் விலங்குகளையும் மரம் செடி கொடிகளையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொள்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல் நினைத்திருக்கார்கள். என்னை குற்றவாளி கூடில் நிறுத்தியது வருத்தத்தை கூறியது. பட்டப்பிள்ளை கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்துகிறாய். இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் மருந்தும் இருக்கிறேன். இது இயற்கையின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்திட்டார்கள். நான் பல ஆண்டுகள் சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரத்தில் வெற்றி சென்று விடுகிறார்கள். அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோன்றுகிறார்கள். அணு உலகி கழிவுகளை கொட்டவும் என்னை தோன்றுகிறார்கள். நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. என்னுள் இருக்கும் நெருப்பு கனமான என் அடுக்குகளை மனிதன் துளைத்து விடுது. என்னுள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெடிக்கிறது. இந்த நெருப்பையும் இந்த வழக்கில் விசாரிக்கும்படி மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. பூமிக்கு உள்ள தீ குழம்பாகவும் பூமிக்கு மேலே சூரியனாகவும் நான் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழை பொழிய செய்வதும் என் வேலைதான். ஆக்கும் அழிக்கும் மனிதர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். சமையலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் போது கரி அமில வாழ்வு காற்று மண்டலத்தை நச்சாக்கிறது. இதற்கு கூட நான் காரணம் இல்லை. எனவே மனிதர்கள் மாசுபடுத்தப்பட்ட சீனியர் வழக்கில் ஒரு வாதியாக ஏற்று காற்றை விசாரிப்பது மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்றே காற்றே காற்றே. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாயான ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்த இப்போது எனக்குள் இருக்கும் பிராணவாயுவின் அளவு குறைந்து கரிமில வாயு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்பது தவறானவார். இப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். காடுகள் தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிற மனிதர்கள் பல அன்றாடம் தன்னையும் அழித்து அழிக்கும் சிகரெட் புகை நச்சு பொருள் தானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை. இதை எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? மனிதர்கள் இதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் வழக்கில் சேர்த்துக் கொள்வாரு. இதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். காற்று நெருப்பு ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். மனிதர்கள் ஆகாயத்திற்கு என்ன தீங்கு விளைவித்தார்கள்? ஆகாயத்தை மாசுபடுத்த மனிதர்களால் எப்படி முடியும்? எனவே இவ்வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவரூல். பாதிப்பு பற்றி தீர்வு விசாரிப்பது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் மாசு ஏற்படுகிறதா? ரகங்கள் அனைத்தும் தாங்கிக்கும் எனக்கு மனிதரால் பாதிப்பு இருக்கிறது. இவரான காற்று மணியால் மாசுபடுவதால் காற்று மனிதருக்கும் இடையான ஓசோன் படலத்தில் அங்கே ஓட்டை வீழ்ந்துவிட்டது. இவரான இதனால் என் வழியாக சூரியன் இருந்து வரும் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. இப்படியே நீடித்தால் நான் மழைக்கு பெரிதாக அமைத்து தான் மழையாக புரிவேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆர்டர்.
மனிதர்கள் செய்கின்ற சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து எண்ணெய், அதாவது இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. விவசாயங்கள், பயிர்கள், விரைவேகங்கள் வளர்ந்தால் போதும் என்று தேவைக்கு அதிகமான உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் போற்று என் வளத்தையா அழுகும் பச்ச பூதங்களையும் போட்டு பாழ்படுத்துகிறது மனிதர்கள் தான். இல்லை, இது தவறானது. இப்போது இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். மனிதர்கள் தான். இருதரப்பு வாள்களில் ஆராய்ந்து பார்த்தால் நீர், நிலம், காற்று, ஆகாயம் இவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம். மனிதர்களின் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது. ஆனால் ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் மனிதர்களின் பழக்க வழக்கங்களும் தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை இங்கு வேகமாக பெருகி வருகிறது. முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.